ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி ப்ளாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி காயல்பட்டினம் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குல்ல, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த பக்கம் வந்து. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷமாக காயல்பட்டினம் பீச் இருந்தாலும் இந்த பீச்சஸ் பக்கம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இப்போ தான் செகண்ட் டைம் வரேன். இங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கேஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு சிலர் வந்து வீடியோஸில் வர மாட்டேன்னு சொன்னாங்க. அதில் என் தம்பியும் ஒருத்தன். தேவையான பொருள் சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி இப்போ ஒன்று கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்தேன், அந்த டைம் கொடுக்கல. செகண்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரி டைமர் மாதிரின்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதில் சவுண்டு வருமா. அதுக்கப்புறம் நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதாவது ஃபுட் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். இந்த மொஜிட்டோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு கொடுக்காமலே இருந்துக்கலாம். ஏன்னா மொஜிட்டோ அவ்வளோ பிரமாதமாக இல்லை. அதுக்காக குடிக்காம தூர ஊற்றுனீங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை, குடித்தோம். ஒரே ஒரு ரோட்டி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் பீஸு, இதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துறாங்க. சாஸு மைனஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. 2 பேஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சேர்த்து 1250 வந்துச்சு. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டனால பெருசாக தெரியல. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பைக்கில் தான் போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் தான் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட தம்பியோட கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து என்னோட 2 தங்கச்சிங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் கூப்பிடுறது தம்பி, முறைக்கு இவர் வந்து என்னோட தங்கச்சி புருஷன்.